சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல இந்த அருண் தாலி செயின் இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சீதாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாப்ல இல்லையா. இப்ப சீதா அழுதுகிட்டு நேரா அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் ஒரு ரவுடி மாரி கெட்டப்ப போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த தங்க நகையெல்லாம் உருக்குற இடத்துக்கு போறாங்க. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா திருடிக்கிட்டு வந்த தங்க நகையை கொடுத்து உருக்கிக்கிட்டு போறதுக்காக வந்த மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அந்த இடத்துக்கே எப்படியோ போயிடுறாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா, புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ஒருவேளை போலீஸா இருக்குமோ வேற யாராச்சும் இருக்குமோ அப்படின்னு அவங்களும் டவுட் போடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களும் கேள்வி கேட்குறாங்க, உங்களெல்லாம் நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே, இங்கே யாரும் வர முடியாது, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இந்த ஜோசியம்லாம் பார்த்துக்கிட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கும்ல அந்த அம்மா தான் அட்ரஸ் கொடுத்து விட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அந்த அம்மாவா அப்படின்னு, ஓகே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம முத்து மீனா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி நடக்கும்னு. அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண கடைசியாக முத்து மீனாவோட கெட்டப் பார்த்துட்டு அவங்களையும் திருடன் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க. அந்த அம்மா என்னடா நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி நான் கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நாலாம் திருடன் இல்லை நாலாம் திருடன் இல்லை அப்படின்னு முத்து மீனாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் கேட்குறதா இல்லை. கடைசியாக எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க, எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்ன உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி அவரை வர சொல்கிறாப்புல. இப்போ அண்ணாமலைக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. அண்ணாமலை உடனே ரவிக்கும் நம்ம ஸ்ருதிக்கும் ஃபோன் பண்ணி முதல்ல நீங்கள் போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டேறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரவியும் ஸ்ருதியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே முத்துவும் மீனாவையும் பார்த்து அவங்களுக்கு அடையாளமே தெரியல, என்ன இந்த கெட்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, நடந்த விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.